தாத்தாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு நம்ம விஜய் கிட்ட சொல்கிறது ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆமாம் காவேரி உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சொல்லி முடிச்சிட்டாரு. நம்ம விஜயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு. நெக்ஸ்ட் மூவ் என்ன அப்படின்னா நம்ம விஜயோடது நம்ம காவேரியை பார்க்க போகிறது தான். கண்டிப்பாக வந்துட்டு நம்ம காவேரி இப்போ வந்து பார்க்க போவார். அது வந்துட்டு எப்படி என்ன ஏது எந்த மாதிரி கொண்டு போகிறாரு, திரும்ப வந்து பழைய மாதிரி ஒரு ரொமான்ஸ் காட்சிகளா காதல் காட்சிகளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். கண்டிப்பாக இதெல்லாம் சொல்லும்போது எனக்கே வந்துட்டு ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது. உங்களுக்கும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 4 வீக்ஸாக பார்த்தீங்கன்னா நம்ம மகாநதி பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு சோகங்கள் நிறைந்த ஒரு கதைகளாக போயிட்டு இருந்துச்சு. கதைக்கெல்லாமா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இந்த ஒரு வீக் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து அடுத்து என்ன நடக்க போகுது அடுத்து என்ன நடக்க போகுது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மகாநதியில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா காவேரி வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. காவேரி வந்து பார்த்துட்டு நம்ம காவேரி வந்துட்டு நேரில் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. கிளம்பி போன வாட்டி தான் தெரியுது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருக்கிறாரு. காவேரி வரல. அதுக்கப்புறமா தான் ஒரு ஆட்டோ வருது. ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்டுலேருந்து வந்துட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரியோட அந்த ஷால்லாம் வந்துட்டு தெரிஞ்சிச்சு. விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. கண்டிப்பாக வந்துட்டு அது காவேரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்துட்டு அவரோட மனசு வந்து படபடப்பாக ஆயிடுச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவுமே வந்துட்டு நம்ம உள்ள ஒரு ஃபிலிமுக்குள்ளே இறங்கின மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. கண்டிப்பாக வந்துட்டு அதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைசியாக நம்ம காவேரி வந்து பார்த்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம். நம்ம காவேரிக்கு அது புரியுமா இல்லையா என்னமே புரியல. ஆனால் காவேரி என்ன பண்ணுவாங்கன்னா என்னோட கெஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நின்று விஜய் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமே உள்ளே போயிடுவாங்க தான் நினைக்கிறேன். விஜய் வந்துட்டு திரும்ப வந்துட்டு நம்ம காவேரியோட பழைய நினைவுகள்லாம் வந்துட்டு கொண்டு வரதுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டமே பண்ணுவார்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்துட்டு சாரதாமா பார்க்கும்போது தான் தெரியும் நம்ம விஜயும் உயிரோடு இருக்காரு அப்படின்னும் போது நம்ம சாரதாமாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்காக ஆக போகுது அப்படின்னே சொல்லலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யமுனாவோட வந்து கை உடஞ்சிருச்சு இல்லையா, அதுக்காக வந்து சாரதாமா அங்கே விட்டுட்டு இவங்க வந்துட்டு சரி ஸ்கூலுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இல்லை இவங்களாம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போக வந்தாரா அப்படின்லாம் எனக்கு தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட கெஸ் படி பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. ஆனால் வந்துட்டு 2 பேருக்குமே மனசை வந்து சேரணும் அப்படின்னா கொஞ்சம் நாட்கள் ஆகும். அது எவ்வளோ நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த அளவுக்கு வந்துட்டு மகாநதி சீரியல் வந்து கொண்டு வந்து ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்குது. மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வரவேற்பு வந்துட்டு பெற்றிருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம் நம்ம மகாநதி. கண்டிப்பாக வந்துட்டு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஓகே இந்த வாரமாச்சும் கொஞ்சமாவது எங்களை வந்து சந்தோஷப்படுத்தினீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர் மத்தியில் வந்து பெரும் ஒரு மூச்சை வந்து விட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.